இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம ஜானுவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லன்னு இந்த டாக்டர் சொல்லியும் நம்ம கௌதம் இவ்ளோ ஆக்ரோஷமா இருக்கிறதுக்கு காரணம், கண்டிப்பா இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாக்குன இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தையும், இந்த கார்த்திகோட விஸ்வரூபத்தையும் கண்டிப்பா நான் ஒழிப்பேன் அப்படின்னு அவ்ளோ ஆணித்தனமா இருக்காங்க. கண்டிப்பா வரப்போற எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்காத திருப்பமும் சுவாரஸ்யமா நடக்க போகுது. ஏன்னா நம்ம ஜானகி அம்மாவுக்கு வந்துட்டு முதல் அட்டாக் தான் அப்படின்றதுனால எதுவும் பிரச்சனை இல்லன்னு இந்த டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு விஷயத்த வந்துட்டு மனசுக்குள்ள போட்டு உறுத்திட்டே இருந்ததுனால தான் இவங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. கண்டிப்பா வந்துட்டு இப்படியா இந்த ஒரு விஷயத்த நெனச்சுட்டாங்கன்னா, உயிர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த யாராலுமே இந்த ஒரு வீட்ல இருக்கிறவங்களால நெனைக்காம இருக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு நம்பிக்கை துரோகத்த குடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் வந்துட்டு நடுத்தெருவுல ஒரு வேள சாப்பாடுக்கே வழி இல்லாம சிங்கி அடிச்சுட்டு இருக்காங்க நம்ம இலக்கியாவும் கௌதமும். இப்படிப்பட்ட நிலைமையில இந்த கார்த்திக்கும் கைவிட்டுட்டான். ஒரு பக்கம் இந்த பைரவியும் கைவிட்டுட்டாங்க. கண்டிப்பா இதுக்கான முடிவு வந்துட்டு நம்ம கௌதம் தாங்க மாத்தி எழுதணும். கூடிய சீக்கிரத்தில இந்த அஞ்சலி வந்துட்டு இப்ப வந்தவ. ஆனா இந்த எஸ்எஸ்கே அஞ்சலிக்கு உதவி பண்ணி அந்த ஒரு கம்பெனிய வந்துட்டு அடையணும்னு ரொம்பவே அதுக்கு வந்துட்டு ரிஸ்க் எடுத்துட்டு அந்த ஒரு காரியத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானகியோட உயிர வச்சு தான் இங்க அந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கம்பெனி, பணம் எல்லாமே வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நடுத்தெருவுல வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய வந்ததுமே நம்ம ஜானகி கையில இருக்கிற அந்த ஒரு நகை, பணம் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த அஞ்சலி புடுங்கினது மட்டும் இல்லாம, நம்ம இலக்கியாவோட கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, கௌதமோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா வந்துட்டு அதிலயே தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்துட்டு ஏதோ ஒரு ரொம்ப நல்லாவே ஒரு சதி திட்டத்த போட்டு வச்சிருக்காங்கன்னு. ஆனா அந்த ஒரு உண்மை தெரியாம, நம்ம கௌதம் வந்துட்டு இவ்வளோ நாள் "நம்ப தம்பி தானே, பண்ணா பரவால்ல, திருத்திக்கலாம்" அப்படின்ற மாரி விட்டு குடுத்து போனதுனால தாங்க, தல மேல ஏறி உட்காந்து இந்த ஒரு கார்த்திக் வந்துட்டு இப்படி ஒரே புடியா புடிச்சு ஆட்டிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம கௌதம பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு தப்பு பண்ணாலும் அவங்க வந்துட்டு திருத்தணும்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கார்த்திக் இருந்துக்கிட்டு, நான் இருக்கும்போதே நம்மளுடைய சொத்து மதிப்புக்கு உரிமை கொள்ளலாம்னு நெனச்சான். அதனால தான் அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை. கண்டிப்பா வந்துட்டு அவன் அனுபவிக்கட்டும். ஏன்னா இந்த ஒரு சொத்துக்கு வாரிசுன்னா, அவன் வந்துட்டு யார் என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கிறபோது அவன வந்துட்டு நான் உரிமை கொண்டாட விட மாட்டேன்னு ஒரு பக்கம் நம்ம ஜானகி அம்மாகிட்ட அவ்வளோ உறுதியா சொல்றாங்க. ஆனா நம்ம ஜானகி அம்மாவே மனசு வச்சாவா, "எனக்கு நீ புள்ளையே இல்ல, எனக்கு கௌதம் தான்டா புள்ள" அப்படின்னு சொன்னவா, நடு தெருவுல தாங்க இந்த கார்த்திக்கும், இந்த அஞ்சலியும் போனோம். ஏன்னா, இந்த பைரவி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கூட்டா நம்ம கௌதமும், இந்த இலக்கியாவும் மொத்தமா வந்துட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம இலக்கியா மேல அப்படி ஒரு பொறாமைங்க. இப்ப வந்தவ அந்த ஒரு வீட்டுக்கு இவ அங்கீகாரத்துல இருக்கா அப்படின்னு. ஆனா, நம்ம இலக்கியாவ பொறுத்தவரைக்கும் தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் அதுக்கான ஊதியத்த, அதுக்கான தண்டனைய வந்துட்டு அனுபவிச்சுட்டாங்களான்னு பிரச்சனையே இல்ல. ஏன்னா, அப்ராணிய மட்டும் தான் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு கூறு போட்டு, அவனுடைய சுயரூபத்த வந்துட்டு பாதிக்கப்படைச்சுட்டு இருக்கான். அது வந்துட்டு நான் ஒருபோதுமே வந்துட்டு ஏத்துக்க மாட்டேன்னு, ஒரு பக்கம் நம்ம இலக்கியா சொன்னதுனால, இப்ப நம்ம கார்த்திகை கடத்துனதுனால தாங்க இவ்ளோ பெரிய கேவலமான நிலைமை வந்தது. ஆனா, இப்ப வரைக்குமே அந்த கார்த்திகை கடத்துனது இந்த எஸ்எஸ்கே தான்ற உண்மை இந்த கார்த்திக் தெரியலைங்க. ஆனா, நம்ம கௌதம் மேல வீண் பழி போட்டது மட்டும் இல்லாம, ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில இதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம எஸ்எஸ்கே அதுக்கான ஒரு தண்டனைய அனுபவிச்சு தாங்க தீரணும். ஏன்னா, இந்த தாக்ஷாயணிக்கு மட்டும் இந்த ரேவதியோட சுயரூபத்த வந்துட்டு தெரியப்படுத்துனவ ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. எஸ்எஸ்கே நம்பிக்கை துரோகம் பண்ணி, காதலிக்கிறதுக்கு முன்னாடி கை குழந்தையோட ஏமாத்தி, பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயத்த தெரிஞ்சு விட்டுட்டு போனதும், இப்ப பணத்துக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கான். அப்படின்ற உண்மையும் தெரிய வந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த எஸ்எஸ்கேவோட மரண ஓல அன்னைக்கு தாங்க கடைசியாவே இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இலக்கிய மனசு வச்சு கூடிய சீக்கிரத்தில ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாங்க. ஏன்னா, எந்த ஒரு நிலைமையிலுமே வந்துட்டு உதவாத இந்த எஸ்எஸ்கே பழி வாங்குற துடிக்கிற நிலைமையில இந்த எஸ்எஸ்கேக்கு உதவியே பண்ணக்கூடாது.